மாசி மாசம் ஆளான பொண்ணு மாம எனக்கு தானே. சிங் சிச்சிங் சக் 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 சிங் சிச்சிங் சக் சிங் சிச்சிங் சக் சக். ஹே, இங்கே பூசு, அங்கே பூசு, பேக்ல பூசு. ஆசை வந்தாச்சு வாங்க தரரா, நிலவு வந்தா. என்ன ஒன்னும் இல்லையா? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. நாகராஜா, இப்ப அப்ரோச் பண்ணாத, டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் தூங்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட வேட்டையை ஆரம்பிப்போம். டல்ஃபோன்ஸுக்கோ கல்ஃபோன்ஸுக்குமா சிலாக்கியூ. பெரிய புத்தக புழு, எப்ப பார்த்தாலும் புக்கு படிச்சுக்கிறாங்க. எப்போ தூங்க போறாங்கன்னு தெரியலையே. தூக்கம் ஏது? ஏய், ஜி பாட்ட முதல்ல நிப்பாட்டு. ஜி இல்ல ஜி, தூக்கம் வரல ஜி. பாட்டு கேட்டா நான் அப்படி தூங்கிடுவேன் ஜி. ஏய், பாட்டு கேக்குறதா இருந்தா வெளியில போய் படுத்துட்டு கேளு. இங்கே இருக்கணும்னா பாட்ட முதல்ல நிப்பாட்டு. எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகே ஜி, சரி ஜி. பாட்டை போட்டு மூட கிரியேட் பண்ணலான்னு பார்த்தா சொதப்புறாங்களே. வாட் டு டு? நாகராஜா, வேட்டையாடணும்னு முடிவு பண்ணிட்ட. சரியான நேரம் பார்த்து வேட்டையாடு. அடச்சி, இன்னும் அந்த புக்கை வச்சு பச்சுக்கினே இருக்கிறாங்க. அப்படி என்னதான் அந்த புக்ல இருக்குது? என்னோட அவசரத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. என்ன அப்பப்ப எந்திரிச்சு எந்திரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான்? என்னமோ பண்ணி தொலையட்டும். ஏய், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல உனக்கு? நட்ராஜ் வந்ததும் அவங்க கிட்ட நாசூக்கா பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க. அண்ணே, எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னடா சொல்ற? அதுனே, அவன் வந்ததும் நீங்களே அவங்கிட்ட என்னடா நேத்து நைட்டெல்லாம் எப்படி போச்சு, நல்லபடியா வாழ்க்கையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களான்னு நீங்களே கேட்ட வேண்டியதானே? என்னையும் போய் கேட்க சொல்றீங்க? டேய், அறிவு இருக்காடா உனக்கு? அவன் கூட என்னதான் நான் க்ளோஸா இருந்தாலும் அவன் என் கூட பிறந்த தம்பிடா. நீ அவனோட ஃப்ரெண்டு. நீ அவன்கிட்ட பேசுறது தப்பே இல்லை. நீ இத பத்தி பேசினா அவனும் உன்கிட்ட ஃப்ரீயா பேசுவான். நான் எப்படிடா இதெல்லாம் பேச முடியும்? என்கிட்ட பேச உனக்கு கூச்சமா இருக்காது? பஞ்சு, நான் எதுக்கு இந்த விஷயமா உன்கிட்ட கேட்க சொல்றேன்னா, இந்த காலத்துல இந்த மாதிரி விஷயத்துல புரிதல் இல்லாம தான் தம்பதிகளுக்குள்ள பிரச்சனையே வருது. அந்த மாதிரி எதுவும் என் தம்பியோட லைஃப்ல நடந்துடக்கூடாதுடா. அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். புரியுது புரியுதுண்ணே. சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? அண்ணே, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக்கிள் திஸ் மேட்டர். அவளடா குறுக்கு விசாரணை பண்றேன். ஏய், வரா நான் பாட்டு கேட்கிற மாதிரி நினைக்கிறேன். ஹாய் நட்ராஜ், நடா கம் ஹியர். நட்ராஜ், எங்க போற? சாப்பிட போறேன்டா. அட, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்ப்பா, இப்படி உட்காரு.
எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு, பயங்கரமா பசிக்குது, நான் அட சாப்பிடுறேன். நட்ராஜ், சாப்பாடு அங்கதானே இருக்க போகுது, வேற எங்கேயாவது ஓடிட போதா என்ன? அட உட்காருப்பா, உட்காரு உட்காரு உட்காரு. அப்புறம் சொல்லு. நான் சொல்லணுமா? நீதான்ப்பா சொல்லணும், ஏன்னா நீதானே புது மாப்பிள. ஆமா, முகம் எல்லாம் ஒரே வாட்டமா இருக்கே, ராத்திரி பூரா தூங்கலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நேத்து நைட்டு நல்லா தூங்குனேன். நல்லா தூங்குனியா? அப்படிலாம் தூங்கி இருக்கப்படாதே. ஏன் தூங்க கூடாது? இல்ல, சும்மா சும்மா சொன்னேன். அப்புறம் ஹனிமூன்லாம் எங்க வச்சிருக்கீங்க? யாருக்கு? சரியா போச்சு. இந்த வீட்ல யாருக்குடா கல்யாணம் ஆயிருக்கு? இந்த வீட்ல இது வரைக்கும் 3 பேர் கல்யாணம் ஆயிருக்கு. ம். டேய், நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? டேய் கிறுக்கு பயல, புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறது யாருக்குடா? ஆ, அது எனக்கு தான். அப்ப ஹனிமூன் யாரு போவாங்க? புதுசா கல்யாணம் ஆனவங்க. ஐயோ, அப்ப நான் உன்கிட்ட தானே இந்த கேள்வியை கேட்கணும். ஓ ஆமா ஆமா, கரெக்ட் தான். ஒரு கேள்வியை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் 4 கேள்வி கேட்க வேண்டியது இருக்குடா. டேய் பஞ்சு, எனக்கு கரெக்டா புரியலடா, சாரி. சரி சரி, அதெல்லாம் விடு. ஹனிமூன் எங்க போலான்னு இருக்கீங்க? அதுக்கு என்னடா அவசரம், ஒரு 2 வருஷம் கழிச்சு போவோம். 2 வருஷம் கழிச்சு போய்க்குவீங்களா? ஆ. ஏன் 10 வருஷம் கழிச்சு போங்களேன். 2 வருஷம் கழிச்சு போவானா? ஆளப்பார் தம்பி, கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்குள்ள போறதுக்கு பேர் தான் ஹனிமூனு. 2 வருஷம் கழிச்சு போனா அதுக்கு பேர் சனிமூன்றா, புரியுதா? ஓ, என்னவோ நட்ராஜ், எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு மலேசியாவோ இல்ல ஒரு சிங்கப்பூரோ இல்ல ஒரு மாலத்தீவோன்னு போய் 24 மணி நேரமும் காதல் 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 இல்லையே சாதல் சாதல் சாதல்னு வாழ்க்கையை என்ஜாய் பண்றதை விட்டுவிட்டு 2 வருஷம் கழிச்சு ஹனிமூன் போறோம்னு சாவகாசமா சொல்ற. ஏண்டா, ஒரு பொறுப்பே இல்லாம இருக்க? ஒரு புது மாப்பிள பேச வேண்டிய பேச்சாடா இது? டேய் இல்லடா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்கான ஒரு நேரம் வரணும் இல்லடா. அதான் உங்களுக்கு வந்துருச்சே. எங்க வந்துருச்சு? இவன் ஒருத்த. டேய், அதான் நேத்து ராத்திரியே நேரங்காலம்லாம் கூடி வந்துருச்சுல. நீங்களும் உங்க வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல, அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதானே? டேய், என்னடா ரியாக்ஷன் இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய் நட்ராஜ், நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. டேய் ஒண்ணும் இல்லடா. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் உன் முகத்திலேயே தெரியுதே, சின்ன வயசுல இருந்து உன் கூட பழகிட்டு இருக்கேன், இது கூட எனக்கு தெரியாதா? அது ஒண்ணும் இல்லடா, பஞ்சாயத்து விட்டுறா. டேய் டேய், டேய், சும்மா சொல்றா, டேய், டேய், சொல்றா, சி, சும்மா சி, சொல்றாங்கல்ல, இருடா. அப்ப சொல்லு. சரி, உன்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? நானும் அனிதாவும் இப்ப ஹனிமூன் போக வேண்டிய அவசியமே இல்லடா. ஏன் அப்படி சொல்ற? டேய், நானும் அவளும் இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை. என்னடா சொல்ற? எங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அதிகமான காதல் இருக்கு. ஆனா அதே நேரத்துல கல்யாண வாழ்க்கை விஷயத்துல கொஞ்சம் பயமாவும் இருக்குடா. அதனால கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ ஹனிமூன் போனோம்னு வச்சுக்கோயேன், உண்மையிலேயே அது ஹனிமூனா இருக்காது. நீ சொன்னிய சனிமூன் அப்படிதான் இருக்கும். நாங்க என்னைக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டோம்டா. சரி, எது எப்படியோ அனிதாவோட மனசை புரிஞ்சு கோக்குமாக்கு இல்லாம நடந்துக்கோடா. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு பெண்களுக்கும் 1000 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கடா. அப்படி மட்டும் புரிஞ்சு நடந்துக்கிட்டேன்னு வையே, இந்த நாள் மட்டுமல்ல, இனி வாழ்க்கையில் வரப்போகும் எல்லா நாட்களுமே இன்பமான நாட்களாக அமையும். புரிஞ்சுதா? புரியுதுடா, தேங்க்ஸ். சரி சரி, சாப்பிடணும்னு சொன்னல, நீ போய் சாப்பிடு போ. சரி அண்ணே, அண்ணே அண்ணே, சாப்பிட போறேன், வரியா? போய் நீ போய் சாப்பிடு, நான் சாப்பிட்டேன். போடா. அப்படியா? அண்ணன் சரி, சாப்பிட்டாரா, நீ போய் சாப்பிடு. சரி. என்னண்ணே, இத பத்தி கேட்ட உடனே அவன் வெக்கப்பட்டுக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்தோம் சொல்லுவான்னு பார்த்தா இப்படி ஒரு ஷாக் நியூஸ் கொடுத்துட்டு போறான்.